தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். பவன் கல்யாண் இப்போ லேட்டஸ்ட்டாக பேசியிருக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலையேப்பா. நீங்கள் ஹிந்திக்கு எகெயின்ஸ்டாக போராடுறீங்க, ஆனால் தமிழ் படத்தை ஹிந்தியில் டப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறீங்க, ஹிந்தி படத்தை தமிழில் டப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் திருப்பி திருப்பி அதை தானே சொல்லிகிட்ருக்கோம். எங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் பண்ணிப்போம். இது எங்களோட உரிமை. நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹிந்தி கற்றுப்போம், ஃப்ரெஞ்சு கற்றுப்போம், சான்ஸ்கிரிட் கற்றுப்போம், மெக்சிகன் கற்றுப்போம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுப்போம். ஆனால் எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு தானே நாங்கள் சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது என்ன ராக்கெட் சயின்ஸா? இதை நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்லட்டா லேட்டஸ்ட்டாக அமித்ஷா கூட சொல்லியிருக்கிறார். ஊழலை மறைக்க தான் இப்போ லாங்குவேஜ் போராட்டம்னு. அவருக்கு ஹிஸ்ட்ரி தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாங்குவேஜ் போராட்டத்தினால்தான், தாய் தமிழ் வழி போராட்டத்தினால தான் திமுகன்ற ஒரு கட்சியே வந்தது. நான் திமுகவை சப்போர்ட் பண்ணி இங்கே பேசலை, தமிழ் மொழிக்காக இங்கே பேசிகிட்ருக்கேன். இந்த மொழி போராட்டத்திலேருந்து உருவான ஒரு கட்சி தான் திமுக. திமுகலேருந்து தான் அதிமுக. இன்னைக்கு அதிமுக பாஜக கலைவரம் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைனா, திமுகவும் இருக்கணும், அதிமுகவும் இருக்கணும். அவங்க ரெண்டும் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற உரிமைகள் பாதுகாக்க முடியும் அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. ஸோ அதிமுக வெளியே போனாலும் விஜய் அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு தான் நான் போராடுறேன், நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி உள்ளே அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, பார்ப்போம். பட் இருந்தாலும் திருப்பியும் பவன் கல்யாணுக்கு கொடுக்க வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னா, எங்களை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அதனால் எங்களை தயவு செய்து தனியாக விட்டுருங்க. நாங்கள் எங்களோட மொழி, எங்களோட கலாச்சாரத்தை வச்சு நாங்கள் தமிழனாக வாழணும்னு நினைக்கிறோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.